விஜய்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா விஜய். டிவிகேனா தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் டிவிகேன்னு சொல்லிட்டு இருந்த நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாடு முழுக்க சாதி வாரி கணக்கெடுப்பு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இது எல்லாத்தையும் கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருந்தாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துல பேசுற நம்ம புசி ஆனந்த் அவர்கள் இன்னும் 50 நாள்ல நம்ம தளபதி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி மாசா பேசியிருந்தாரு. சாதி வாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா எடுக்கணும், சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படணும், இது எல்லாமே ஓகே தான். 50 நாள்ல தளபதி ஆட்சின்னு சொல்றதுலாம் அதிகப்படியான ஆசையா இருந்தாலும் அரசியல் நிர்வாகம் கண்டிப்பா ஆசைப்படதான் செய்வாங்க. அந்த மேட்டர்ல சொல்றதும் தப்பான விஷயம் இல்ல. எது தப்பான விஷயம்னா தன்னோட தலைவரை தூக்கி பேசுறதுக்காக இன்னொரு தலைவரை இறக்கி பேசுறது தான். இந்த ஆர்ப்பாட்டத்துல பேசின திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் விஜயை உயர்த்தி பேசுறதுக்காக ரஜினிகாந்த் அவர்களை தாழ்த்தி பேசியிருக்காரு. அப்படி அவர் பேசுற விஷயம் சரியா இல்ல தப்பான பாக்குறதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவரோட அரசியலை பத்தி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்தார். தமிழ் திரையுலகோட சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் 1996 இருந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டே இருந்து கடைசிக்கு அரசு பாராமே போயிட்டாரு அப்படின்னு ஒரு சில சொல்லலாம். ஆனா அவர் அதிகாரப்பூர்வமா அரசியலுக்கு வரேன்னு சொன்னது 2017 சொன்னாரு. 2020 நான் வரலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. September 31, 2017 அப்ப ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த ஸ்பீச்சை நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம். நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னப்போ ஒரு அதிர்வலை உருவாச்சு இல்லையா? அந்த மாதிரி ஒரு அதிர்வலை திரு ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்து 2 வருஷத்துல உருவாயிருக்கான்னு சொல்லி அவங்களோட ரசிகர்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். இதனைத் தொடர்ந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏசி சண்முகம் அவங்களோட காலேஜில் பேசினதாகட்டும், ஸ்டெர்லைட் பிரச்சனையின் போது அவர் பத்திரிகையாளர் மாதிரி பேசின விஷயமாகட்டும், ஈழத்தமிழ் விடுதலையை பத்தி அவர் சொன்ன விஷயமாகட்டும், பெரியார் அவர்களை மையமா வச்சு ஒரு பிரச்சனை வரும்போது சாரி என்னால மன்னிப்புலா கேட்க முடியாது அப்படின்னு சொன்னதாகட்டும், எந்த ஒரு இடத்துலயுமே திரு ரஜினிகாந்த் அவர்கள் பிரஸ் சந்திக்கிறதுக்கு பயந்தது கிடையாது, தன்னோட கருத்துக்களை சொல்றதுக்கு பயந்தது கிடையாது. அவரோட கருத்துக்கள் மக்களோட எண்ண ஓட்டத்துக்கு ஆதரவா இருக்கு, எதிராக இருக்கு, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனா அவர் எப்பவுமே தனக்கு சரின்னு பட்ட கருத்தை சொல்றதுக்கு தயங்கினதே கிடையாது. ஆனா திரு விஜய் அவர்கள் பிரஸ் பார்க்க தயங்குறாரு, தன்னோட கருத்துக்களை சொல்ல தயங்குறாரு. 2020 காலகட்டத்துல கொரோனா வரத்துக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஹோட்டல் ஒரு பிரஸ் மீட்டை வச்சு நான் சிஎம் ஆக போறது இல்ல, பணம் சம்பாதிக்க நினைக்கிறவங்க என் கூட வராதிக்க, அதிசயம் அற்புதம் நடக்கும், ஆன்மீக ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்ன கட்டத்தில் தான் கரெக்டா கோவிட் ஸ்டார்ட் ஆயிருது. கோவிட் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சு கட்டுப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும்போது ரஜினிகாந்த் அவரோட கட்சி பேரு மக்கள் சேவை கட்சியா இருக்கலாம், அவரோட சிம்பிள் ஆட்டோ சிம்பிளா இருக்கலாம். ஜனவரியில் கட்சி தொடக்கம், பிப்ரவரியில் மாநாடு, தமிழறிவி மணியன், அர்ஜுனமூர்த்தி இவங்க எல்லாம் பொறுப்பாளர்களா போறாருன்னு சொல்லி ஒரு விஷயமா அனௌன்ஸ் பண்ணிட்டே வரும்போது திடீர்னு ஒரு நாள் அரசியல் இருந்து விலகல். திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் இருந்து விலகிறதுக்கு உடல்நிலை காரணமா இருக்கலாம், கோவிட் காரணமா இருக்கலாம், தேர்தலில் ஒருவேளை தோத்துருவோம் அப்படின்னு கூட விலகி இருக்கலாம். அவர் அரசியல் இருந்து விலகிறதுக்கான உண்மையான காரணம் அவர் ஒருத்தர் கூட தெரிஞ்சிருக்கும். ஆனா அவர் எந்த காரணத்துக்காக அரசியலை விட்டு விலகி இருந்தாலும் அவர் அரசியலை விட்டு விலகினது அவர் என்டையர் லெகசில ஒரு கரும்புள்ளி தான். ஆஸ் பர் டேட்டா அவர் என்னதான் 2017 அரசியலுக்கு வரதா சொல்லி 2020 விலகி இருந்தாலுமே கூட முன்னாடியே சொன்ன மாதிரி 1996 இருந்தே அவர் அரசியலுக்கு வராருன்னு சொல்லி ஒரு பில்டப் இருந்துட்டே இருந்தனால என்னப்பா அவர் இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு கடைசியில ஒண்ணுமே எல்லாம் புஷ்பனா போயிட்டாரு அப்படின்ற விமர்சனோட வாழ்நாள் முழுக்க கண்டிப்பாக இருக்குதான் போகுது. இப்ப நாம மறுபடியும் திரு ஆதவ அர்ஜுனா அவர்களோட பேச்சுக்கே திரும்ப வந்தோம்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவோட மிரட்டலுக்கு பயந்துதான் அரசியல் விட்டு விலகினாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலை விட்டு விலகிறேன்னு சொன்ன காலகட்டத்துல திமுக ஆளுங்கட்சி கிடையாது. எல்லாருமே வச்ச விமர்சனம் அடிப்படை வச்சு பார்த்தோம்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு பின்னாடி மத்தியில இருந்த ஆளுங்கட்சியான பாஜக இருந்தது. மோடி அவர்களை கோயம்புத்தூர்ல போய் மீட் பண்ண திரு விஜய் அவர்கள் தைரியசாலினா மோடி அவர்களே வந்து அவரோட வீட்டுல மீட் பண்ண ரஜினிகாந்த் அவர்கள் தைரியசாலியா இல்லையா? முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், இந்நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லி எல்லாருமே திரு ரஜினி அவர்களோட ரசிகர்களாக தான் இருந்திருக்காங்க. அவர் எல்லாருமே அட்மையர் தான் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள மட்டும் இல்லாம மலேசியா, சிங்கப்பூர்னு சொல்லி உலகம் முழுக்க இருக்க தலைவர்களும் திரு ரஜினிகாந்த் அவர்களை அட்மையர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திரு ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவோட மிரட்டலுக்கு பயந்து அரசியலுக்கு வராம போயிருப்பாரு அப்படின்றத கேட்கும் போது ஒரு மாதிரி காமெடியா தான் இருக்கு. ரஜினிகாந்த் அவர்களை அவர் அட்மையர் பண்ணாரு, இவர் அட்மையர் பண்ணாருன்னு சொல்லி எதுக்கு மத்த உதாரணம்னா ரஜினிகாந்த் அவர்கள் அட்மையர் பண்ண தலை சிறந்த உதாரணம் யாரு? நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு வேணும்னா தளபதியா இருக்கலாம், ஆனா அவர் சினிமாவோட ஸ்டார்டிங்ல இருக்கும்போது அவர் என்ன கூப்பிட்டாங்க? இளைய தளபதினு கூப்பிட்டாங்க. அவர் இளைய தளபதினா அப்ப தளபதி யாரு? தளபதி திரு ரஜினிகாந்த் அவர்கள். அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேண்டா அப்படின்னு சொல்லி பாட்டு போட்ட தம்பி திரு விஜய் அவர்கள் தைரியசாலி. ஆனா அந்த அண்ணாமலை திரு ரஜினிகாந்த் அவர்கள் பயந்தாவலியா? திரு ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய இந்த பேச்சு திரு விஜய் அவர்கள் சொல்லி பேசியிருக்கலாம், டங் ஸ்லிப்ல பேசியிருக்கலாம், லூஸ் டாகா கூட பேசியிருக்கலாம். ஆனா ஏற்கனவே அஜித் ரசிகர்களோட வாய்க்காடு சண்டை, சிவகார்த்திகேயன் ரசிகர்களோட ஏகப்பட்ட சண்டை, ரஜினிகாந்த் ரசிகர்களோட சொல்லவே தேவையில்லை. இப்படி ஏற்கனவே 4 பக்கமும் ஒரு வம்பு சண்டையை போட்டு அந்த வம்பு சண்டையினால ஒரு தீ கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு.
அந்த தீயில வேற நம்ம ஆதவர்ஜுன் அவர்கள் எண்ணெயை ஊத்தாம லிட்டரா பெட்ரோலை ஊத்திட்டு போயிருக்காரு. திரு விஜய் அவர்களுக்கு அரசியல் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஜனநாயக பிரச்சனை, சிபிஐ பிரச்சனை, ஏற்கனவே பல பிரச்சனை இருக்கும் போது ஆதவர்ஜுன் அவர்களோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பத்தின பேச்சு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா கண்டிப்பா வந்து நிக்கதான் போகுது. ஏன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்த காலகட்டத்துல அவரை பல பேர் எதிர்த்து இருப்பாங்க. ஆனா அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்ன உடனே அவர் எதிர்த்தவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்க, அவர் எதிர்க்கிறத ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு திரு சீமான் அவர்களை கூட சொல்லலாம். திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு சொன்னப்ப தமிழ்நாட்டை தமிழ் அல்லாத ஒரு ஆள்வதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஆனா அவர் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்ன உடனே ஐயா ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஏன் சினிமாவில அஜித் விஜய், ரஜினிகாந்த் விஜய் அப்படின்னு சொல்றது சினிமாவில லாபமா இருக்கலாம், ஆனா அரசியல்ல மிகப்பெரிய நட்டமா தான் இருக்கும். ஏன்னா சினிமாவில விஜய் வர்சஸ் அஜித், விஜய் வர்சஸ் ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு ஃபேன் ஃபைட் இருக்குன்னு வச்சுக்கோமே. விஜய் ரசிகர்களும் அந்த படத்தை பார்க்க போவாங்க, அஜித் ரசிகர்களும் படத்தை பார்க்க போவாங்க, ரஜினிகாந்த் ரசிகர்களும் படத்தை பார்க்க போவாங்க. விஜய் ரசிகர்கள் விஜயை கொண்டாட பார்க்க போவாங்க, மற்ற ஹீரோட ரசிகர்கள் விஜய் படத்தை ட்ரால் பண்றதுக்காக போவாங்க. ஆனா எல்லாருமே டிக்கெட்டுக்கு காசு கொடுத்தா போவாங்க. அப்படின்னும் போது அது படத்துக்கு பலம். அதுவே அரசியல்ல விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க, ஆனா அஜித் ரசிகர்களோ சிவகார்த்திகேயன் ரசிகர்களோ ரொம்ப ரொம்ப முக்கியமா ரஜினிகாந்த் ரசிகர்களோ விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டா அது சந்தேகம் தான். ஒரு சிலர் கேட்கலாம், ஆதவர்ஜுனா இந்த மாதிரி பேசுறதுக்கு முன்னாடி மட்டும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் என்ன விஜய்க்கு ஓட்டு போட்டு போறாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஆனா ஒருத்தர் மட்டும் ஓட்டு போடாம இருக்கிறதுக்கும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஓட்டு போடுறவங்களையும் ஓட்டு போடாம நிறுத்துறதுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியும். 70 படத்தில் நடிச்ச திரு விஜய் அவர்களுக்கே வீட்டுக்கு வீடு ஒரு விஜய் இருக்கும் போது 170 படங்கள் நடிச்ச திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு வீட்டுல எத்தனை ரஜினிகாந்த் இருப்பாங்க, எத்தனை சிவாஜி இருப்பாங்க? ஒரு பிரபலமான டைரக்டரோட பையனா இருந்து சினிமாவில் வளர்ந்த விஜய் அவர்களுக்கே இவ்வளவு ரசிகர்கள் இருக்கும் போது தன்னோட சொந்த உழைப்புல சினிமாவில் உயர்ந்திருக்க திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எத்தனை ரசிகர்கள் இருப்பாங்க? திரு விஜய் அவர்கள் பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த விஜய் என்ற பேரு பிரபலமான பேரு தான். ஆனா ரஜினிகாந்த் என்ற பேரை பிரபலமாக்குறது ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். இப்படி பேரு புகழ் செல்வாக்குன்னு எதை வச்சு அளந்து பார்த்தாலுமே திரு ரஜினிகாந்த் அவர்கள் பெரியவரா, திரு விஜய் அவர்கள் பெரியவரான்னு சொல்லி கேட்டா இதுக்கான பதில் சின்ன குழந்தை கூட தெரியும். அதனாலதான் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைய சொல்லுன்னு சொல்லி அவரோட பாட்டும் போட முடியுது. 6ல இருந்து 60 வரைன்னு சொல்லி படத்துக்கு பேரு வைக்க முடியுது. இப்படி பாம்பே வேணாம், பாஷா வேணாம்னு சொல்ற மாதிரி அரசியல் வேணாம், ஆட்சி அதிகாரம் வேணாம்னு சொல்லி அமைதியா இருந்த திரு ரஜினிகாந்த் அவரோட ரசிகர்களை திரு ஆதவர்ஜுனா அவர்கள் சீண்டி விட்டுருக்காரு. ஏங்க ஆதவர்ஜுனா அவரோட பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கிறது, அவர் ட்வீட் போடுவாரு, ட்வீட் டெலிட் பண்ணுவாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியாம போட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் பேச்செல்லாம் அப்படி ஜஸ்ட் லைக் இது விட்டுருங்க அப்படி கூட சொல்லலாம். ஆனா இதை கேட்ட ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாரும் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, எங்க தலைவர் என்ன உங்க தலைவர் மாதிரி கூட்டத்தை கூட்டி 48 பேரை போட்டா தந்தாரு, தான் அரசியலுக்கு வந்தா கூட்டம் சேரும், கூட்டம் சேர்ந்தா இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடைபெறும், அதனால்தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் விட்டு விலகி இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரசிகர்கள் சொன்னாலும் எல்லா ரசிகர்களும் கண்டிப்பாவே சாஃப்டா இருக்க மாட்டாங்க. இதன் மூலம் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, பூ பாதையில போயிட்டு இருந்த ரஜினிகாந்த் ரசிகர்களை ஆதவர்ஜுனா அவருடைய இந்த பேச்சு சிங்க பாதையை நோக்கி நகர வச்சிருக்கு. இந்த செயல் ஏற்கனவே தன்னோட வாக்குகளை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டே வர திரு விஜய் அவர்களோட அரசியல் வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துன்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.